க்கும் இடைப்பட்ட அந்த அமைதியான வேளையில் மதீனாவின் குறுகிய தெருக்களில் ஒரு புதிய சப்தம், ஒரு புதிய குரல் ஒலிக்கத் தொடங்கியது. நம் உயிருக்கு இனிய கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் அமர்ந்து அப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக அருளப்பட்ட புதிய இறைவசனங்களை ஓதி காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தைகள் அலிஃப் லாம் மீம், வெறும் 3 எழுத்துக்கள். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் நூற்றாண்டுகளாக இந்த 3 எழுத்துக்களை பற்றித்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்னு அரபி போன்ற மாபெரும் அவ்லியாக்கள் இந்த எழுத்துக்களுக்குள் அசர் மற்றும் மக்ரிப் தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் திறக்கப்படும் ஒரு மறைமுகமான கதவின் சாவி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த கதவின் திறவுகோல் சூரத்துல் பகராவில் மறைந்துள்ளது. அதன் உள்ளே வானங்களையும் பூமியையும் அதிரச் செய்யும் ஆயத்துல் குர்சி இருக்கிறது. அதன் உள்ளே மிஹ்ராஜின் பரிசான ஆமன ரசூல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரல் அந்த 3 எழுத்துக்களை உச்சரித்த போது மதீனாவில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? மதீனாவில் வாழ்ந்த யூத அறிஞர்கள் பல தலைமுறைகளாக தவ்ராத் வேதத்தை படித்து வந்தவர்கள். புஸ்தகங்களை எழுதி எழுதி அவர்கள் கைகளில் மை படிந்திருக்கும். ஆனால் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மியால் எழுத படிக்க தெரியாதவர், ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாதவர், ஒரு ஆசானிடமும் பாடம் பயிலாதவர், ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல தூய நிலையில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் திடீரென அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துக்களின் பெயர்களை துல்லியமாக உச்சரித்த போது அந்த படித்த அறிஞர்கள் திகைத்து போனார்கள். யார் இவருக்கு கற்றுக் கொடுத்தது? இவருக்கு தான் எழுத்துக்கள் தெரியாதே என்று மதீனாவின் சந்தைகளில் கிசுகிசுக்கள் எழுந்தன. யூத அறிஞர்கள் தங்கள் பழைய வேத புத்தகங்களை புரட்டி பார்த்தார்கள். இதற்கு ஏதாவது ரகசிய குறியீடு இருக்கிறதா என்று தேடினார்கள். ஆனால் அந்த எழுத்துக்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு மூடிய கதவு போல நின்றன. சரி, அந்த ரகசிய குறியீடுகளுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். அந்த வேதம், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். இங்கே ஒரு நுணுக்கமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வேதம் என்று சொல்லவில்லை, அந்த வேதம் என்று தூரத்தை சுட்டும் வார்த்தையை பயன்படுத்துகிறான். நாம் கையில் வைத்திருப்பது குர்ஆன் தானே, பிறகு ஏன் அந்த என்று சொல்ல வேண்டும்? இது வெறும் இலக்கணம் அல்ல, இது மனதின் வரைபடம். நீங்கள் காதால் கேட்பது அருகில் இருக்கிறது, ஆனால் அது எழுதப்பட்ட இடம் வெகு தொலைவில் உள்ளது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் யாராலும் மாற்ற முடியாத, அழிக்க முடியாத கல்வெட்டு பலகையில் இது பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் முதல் வரியிலேயே தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக